Hi students. So நம்ம வந்துட்டு chapter number 23 economic biology அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல வந்துட்டு biofertilizers-னா என்ன, types of biofertilizers-ல என்னென்ன types இருக்கு, அதாவது 5 types இருக்கு, rhizobium, aspergillus, acetobacter, mycorrhiza, azolla சொல்லிட்டு 5 types of biofertilizers இருக்கு. அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் மெடிசினல் பிளான்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ பேல இருக்கக்கூடிய டேபிளில் பார்த்தீங்கன்னா 10 மெடிசினல் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட தமிழ் நேம், அதோட பொட்டானிக்கல் நேம், அதுலேருந்து என்ன ட்ரக் நமக்கு கிடைக்குது, எந்த பார்ட் அந்த பிளான்ட்டோட எந்த பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கல்டிவேஷன். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மஷ்ரூம் ரிச் இன் ப்ரோட்டீன், நல்ல சத்தான ஒரு ஃபுட்டு தான், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த மஷ்ரூமை எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க, எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 277 mushroom cultivation. Mushroom cultivation is a technology of growing mushrooms using plant, animal and industrial waste. ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டெக்னாலஜி. ஸோ அதாவது மஷ்ரூம்ஸை க்ரோ பண்ணுற ஒரு டெக்னாலஜி. எதை யூஸ் பண்ணி அந்த மஷ்ரூம்ஸை க்ரோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட், அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இந்த 3 வேஸ்ட்லேருந்து வரக்கூடியதான் வந்துட்டு அந்த மஷ்ரூம். இன் ஷார்ட் இட் இஸ் built out ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா அது எங்கேருந்து வருதுன்னா வேஸ்ட் டெக்னாலஜிலேருந்து தான் வருது. திஸ் டெக்னாலஜி has gained importance worldwide because of its dietary fibers and protein value. ஆனால் இந்த மஷ்ரூம், இந்த டெக்னாலஜி வந்துட்டு நவடேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட கெயின், அது நல்லா இதை வந்துட்டு கெயின் பண்ணிகிட்டே இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் அதை கெயின் பண்ணிகிட்டே இருக்குது வேர்ல்டு வைடில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமில் ஹை கண்டென்ட் ஆஃப் டயட்ரி ஃபைபர் இருக்குது, அதே மாதிரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். மஷ்ரூம் இஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லாதான் வந்துட்டு க்ரோயிங் சில்ட்ரனுக்கு வந்துட்டு நல்ல மஷ்ரூம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதனால நவடேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடில் வந்துட்டு கெயின் ஆகிட்டே இருக்குது. Mushrooms is a fungi belonging to Basidiomycetes. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மஷ்ரூம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்கை தான். இந்த எது கூட பிலாங் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பெசிடோமைட்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலி சேர்ந்து. இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த மஷ்ரூம் வந்துட்டு எதில் இந்த மஷ்ரூமில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ், டயட்ரி ஃபைபர்ஸ், அதாவது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. தேர் ஆர் மோர் தென் 3000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ். ஸோ வந்துட்டு மஷ்ரூமோட டைப்பில் பார்த்தீங்கன்னா 3000 டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அதில் சிலது தான் வந்துட்டு எடிபிள் மஷ்ரூம்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பட்டன் மஷ்ரூம், அதாவது நம்ம எல்லோரும் காமனாக நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடியது பட்டன் மஷ்ரூம். அதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் பிஸ்போரஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆயிஸ்டர் மஷ்ரூம், பிளிட்டோரட்டஸ் ஸ்பீஷீஸ், பேடிஸ்ட்ரா மஷ்ரூம், வால்வேரிலா வால்வேசியா, இதெல்லாம் வந்துட்டு மஷ்ரூம் ஸ்பீஷீஸ். அந்த 3000 டைப்ஸு சில டைப்ஸ். த கல்டிவேஷன் டேக்ஸ் 1 to 3 months. ஸோ இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் வந்துட்டு எவ்வளோ நாள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 months, 1 monthலேருந்து 3 months வரைக்கும் நடக்கும். மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் மஷ்ரூம் கல்டிவேட்டர் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. ஸோ இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டேஜஸ் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்போஸ்டிங் ஸ்டேஜ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்பானிங் ஸ்டேஜ், தேர்ட் ஒன் இஸ் கேசிங் ஸ்டேஜ், ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்பின்னிங் ஸ்டேஜ், சிக்ஸ்த் ஒன் இஸ் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ வந்துட்டு இந்த மஷ்ரூம் கல்டிவேஷனில் மேஜர் ஸ்டேஜஸ்னு பார்க்கும்போது இந்த 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்போஸ்டிங். கம்போஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் பேடி ஸ்ட்ரா with number of organic materials like cow dung and inorganic fertilizer. It is kept at about 50 degrees Celsius for 1 week. ஸோ இந்த கம்போஸ்ட் வந்து எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா பேடிஸ்ட்ரா, அதாவது வந்துட்டு மாட்டுக்கெல்லாம் போடுவோம்ல தட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த பேடிஸ்ட்ரா கூட நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை சேர்ப்பாங்க. அதாவது வந்துட்டு கவுடங், அதே மாதிரி இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்கன்னா 50 டிகிரி செல்சியஸுக்கு வந்துட்டு 1 வீக் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு கம்போஸ்டிங். இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் த பேடிஸ்ட்ரா
with organic minerals like cow dung and inorganic fertilizers. It is kept at about 50 degrees Celsius for 1 week. ஸோ ஒரு வாரத்துக்கு அது அந்த டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்போஸ்டிங். செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிங். ஸ்பான் இஸ் த மஷ்ரூம் சீட். ஸோ ஸ்பான் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட சீட் பேர் தான் வந்துட்டு ஸ்பான் அப்படின்னு சொல்லுவோம். It is prepared by growing fungal mycelium in grains under sterile condition. Spawn is sown on compost. ஸோ இதை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைசேலியம் இருக்குல்ல அதை வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரைன்ஸில் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் அந்த மைசீலியத்தில் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி க்ரோ ஆகும்போது அந்த ஸ்பான் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பானிங். ஸோ ஸ்பான் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சீட் ஆஃப் த மஷ்ரூமோட சீட் தான் வந்துட்டு ஸ்பான். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மைசீலியம் ஃபங்கஸை க்ரோ பண்ணுவாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரைன்ஸில் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் க்ரோ பண்ணும்போது அந்த ஸ்பான் அப்படிங்கிறது வந்துட்டு கம்போஸ்டில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா கேசிங். கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் தின் லேயர் ஆஃப் சாயில். ஸோ அந்த கம்போஸ்ட் இருக்குல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய கம்போஸ்ட்டை வந்துட்டு ஒரு சாயில் தின் லேயர் ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில்னால கவர் பண்ணுவாங்க. இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த க்ரோயிங் மஷ்ரூம்ஸ், ப்ரொவைட்ஸ் ஹியூமிடிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த டெம்பரேச்சர். ஸோ எதுக்காக இந்த கம்போஸ்ட்டை சுற்றி ஒரு சாயில் லேயர் நம்ம தின் லேயர் வைக்கிறோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் க்ரோ ஆக அதுக்கு சப்போர்ட்டை வந்துட்டு இதுதான் வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதத்தை, அந்த மஷ்ரூம் க்ரோ ஆக தேவையான அந்த ஈரப்பதத்தை வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் கரெக்ட் டெம்பரேச்சரில் வந்துட்டு அது ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ் கேசிங். ஸோ கேசிங் பார்க்கும்போது த கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் தின் லேயர் ஆஃப் த சாயில் டு கிவ் த சப்போர்ட் ஃபார் த க்ரோயிங் மஷ்ரூம், ப்ரொவைட்ஸ் ஹியூமிடிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னிங். மைசீலியம் ஸ்டார்ட்ஸ் டு ஃபார்ம் லிட்டில் பட் which will develop into a mushroom. ஸோ அந்த மைசீலியம் இருக்குல்ல அது வந்துட்டு நல்லா ஃபார்ம் ஆகும், சின்ன மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நாட்கள் டேஸ் போக அந்த மஷ்ரூமாக வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். தோஸ் லிட்டில் ஒயிட் பர்ட்ஸ் ஆர் கால்டு பின். ஸோ அந்த லிட்டில் ஒயிட் பர்ட்ஸ் இருக்குல்ல அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் மேஜர் ஸ்டேஜ் இஸ் பின்னிங். ஸோ இங்கே வந்துட்டு அந்த மைசீலியம் வந்துட்டு லிட்டில் பட்டாக ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லேட்டர் வந்துட்டு அது வந்துட்டு மஷ்ரூமாக நல்லா டெவலப் ஆகும். ஸோ அந்த லிட்டில் ஒயிட் பட்டு தான் என்னென்னு சொல்கிறோன்னா பின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங். ஸோ ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ஹார்வெஸ்டிங் மஷ்ரூம் grow better in 15 degrees Celsius to 23 degrees Celsius. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்துட்டு எங்கே நல்லா க்ரோ ஆகும்னா அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு டெம்பரேச்சர் அப்படின்னா அது நல்லா க்ரோ ஆகும். They grow 3 centimeter in a week, which is the normal size for harvesting. ஸோ வந்துட்டு ஒரு வீக்குக்கு வந்துட்டு நல்லா 3 centimeter வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஹார்வெஸ்ட் பண்ணுறக்கு இதுதான் வந்துட்டு நார்மல் சைஸ். In the third week, the first flesh mushroom can be harvested. ஸோ வந்துட்டு தேர்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இது பண்ணியிருப்போம்ல மஷ்ரூம் அதை வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டிங் அப்புறம் என்ன ப்ரிசர்வேஷன். Discoloration, weight and flavor loss are the main problems during harvesting of mushrooms. ஸோ வந்துட்டு இந்த ப்ரிசர்வேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மஷ்ரூமோட வெயிட், அதோட ஃப்ளேவர், அதோட கலர் இதெல்லாம் தான் வந்துட்டு மெயின் ப்ராப்ளம்ஸ் இந்த மஷ்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம்ஸ். இது எதனாலனா ஹார்வெஸ்ட் பண்ணும்போது the following methods are used to increase their life. ஸோ அந்த மஷ்ரூம்ஸோட லைஃப் ஸ்பேன் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா இந்த மெத்தட்ஸ் மூலயமா எனக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீசிங், அதை ஃப்ரீஸ் பண்ணுற மூலயமா. செகண்ட் ஒன் இஸ் ட்ரையிங். தேர்ட் ஒன் இஸ் கேனிங். ஃபோர்த் ஒன் இஸ் வேக்கம் கூலிங். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் காமா ரேடியேஷன் அண்ட் ஸ்டோரிங் அட் 15 degrees Celsius. ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் மூலயமா அந்த மஷ்ரூம்ஸை வந்துட்டு அந்த மஷ்ரூமோட லைஃப் ஸ்பேனை வந்துட்டு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கம்போஸ்டிங், second one is spawning, third one is casing, fourth one is pinning
ஃபிஃப்த் ஒன் இஸ் ஹார்வெஸ்டிங் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரிசர்வேஷன். ஸோ வந்துட்டு ஒரு மஷ்ரூமை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதான் வந்துட்டு மஷ்ரூம் கல்டிவேஷன். ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷன் பார்க்கும்போது இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். மஷ்ரூம் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன் ஸோ அண்ட் ஹை இன் டயட்ரி ஃபைபர்ஸ்னு பார்க்குறோம். ஸோ அந்த மஷ்ரூம் கல்டிவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி. ஸோ ஹைட்ரோ அப்படின்னா வந்துட்டு வாட்டர். ஸோ வாட்டரில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட் அந்த மெத்தடை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிளான்ட்ஸை க்ரோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஆனால் சாயிலை யூஸ் பண்ணாமல் எப்படி பிளான்ட் வளரணும்னு பார்த்தீங்கன்னா the hydroponics is method of growing plants without soil using mineral nutrient solution in water. எப்படி க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாயிலுக்கு பதிலாக அந்த பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான எல்லா மினரல்ஸையும் வாட்டரையே வந்துட்டு அதோட சொல்யூஷன் மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. The containers are made of glass, மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். ஸோ அந்த நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் மூலயமா அந்த செடியை வளர்க்கும் போது அந்த வாட்டர் எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த எந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் கிளாஸால் ஆயிருக்கலாம், இல்லாட்டி மெட்டலாக ஆயிருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்னால கூட ஆயிருக்கலாம். They range in size from small pots for individual plants to huge tank for large scale growing. ஸோ அதோட சைஸ் எப்படி வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளான்ட்ஸ், அதாவது நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்ஸ் போதும். இதுவே லார்ஜ் ஸ்கேல் நிறைய அதிகமாக க்ரோ பண்ணுறதுனா நிறைய பெரிய டேங்க் நமக்கு தேவைப்படும். It was demonstrated by German botanist Julius von Sachs in 1980. ஸோ இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் இந்த மெத்தடை யார் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறவர் 1980 இந்த ஹைட்ரோபோனிக் மெத்தடை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். Hydroponics is successfully employed for the commercial production of seedless cucumber and tomato. ஸோ இந்த ஹைட்ரோபோனிக் வந்துட்டு எதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு இந்த சீட்லெஸ் குக்யூம்பர் அண்ட் சீட்லெஸ் டொமேட்டோ வந்துட்டு சீட்லெஸ் டொமேட்டோட ப்ரொடக்ஷனுக்கு கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். Plants are suspended with their roots submerged in water that contain plant nutrients. இதில் என்ன பண்ணுவாங்களாம், பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ரூட்டை வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு அப்படியே உள்ளே இது பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாட்டரில் என்ன இருக்கும், பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும். The roots absorb water and nutrients but do not perform the anchoring function. ஸோ ரூட் வந்துட்டு அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும், ஆனால் ஆங்கரிங் ஃபங்க்ஷனை வந்துட்டு இது பண்ணாது. Therefore the plants be mechanically supported from the above. ஸோ அதனால பிளான்ட் வந்துட்டு எப்படி மெக்கானிக்கல் சப்போர்ட் கிடைக்கும், அந்த மேலே வாட்டருக்கு மேலே இருக்கக்கூடியது தான் அதுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட். ஸோ வாட்டர் அண்ட் நியூட்ரியண்ட்டை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். கண்ட்ரோல்டு பிளான்ட் க்ரோத். ஸோ ஒரு பிளான்ட்டோட க்ரோத்தை வந்துட்டு நம்மளால் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். In deserts and Arctic regions, hydroponics can be an effective alternative method. ஸோ டெசர்ட் அண்ட் ஆர்டிக் ரீஜன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரோபோனிக்ஸை யூஸ் பண்ணி ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹைட்ரோபோனிக். ஸோ ஹைட்ரோபோனிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில் யூஸிங் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இன் எ வாட்டர். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ்ன்னு கேட்கும்போது எழுதணும், நல்லா டைக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் மஷ்ரூம் கல்டிவேஷன், அந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போனால் அக்வாபோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.